சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நம்ம திருவிக்ரம் நடிக்கிற படம் தான் பைசன். இந்த பைசன் படத்துலேருந்து இப்போ ட்ரைலர் விட்டுருக்காங்க. ட்ரைலர் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்திருக்குது, என்னென்ன விஷயம்லாம் இதில் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இது படமாக வரும்போது எப்படி இருக்கும், இல்லை இது ஏற்கனவே ஒரு ஃபீலிங் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீலிங் கொடுக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துடலாம். இப்போ படத்தோட ட்ரைலர் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபாஸ்ட் கட்டாகவும் இருக்கட்டும், இல்லை நார்மல் ஸ்லோ மோஷன் கட்டாகவும் இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருக்குது. இவரோட அதாவது மாரி செல்வராஜோட ஃபிலிமோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன், ஒரு அந்த யதார்த்தத்தை கொடுப்பாரு. அந்த யதார்த்தம் இதில் எப்படி வந்திருக்கு, எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய படத்தில் நம்ம வரிசலாக பார்க்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம ஹீரோ திருவிக்ரம் வந்து ஒரு கபடி பிளேயராக இருக்கார். இவர் வந்து இவங்க பசங்க, அதாவது இவங்க ஜாதியை சேர்ந்த பசங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காரு. ஒரு ஊரில் ஒரு திருவிழாவோ இல்லை ஏதோ ஒரு கபடி போட்டி வைக்கும்போது அப்போ வந்து மேல் ஜாதிக்காரங்களுக்கும் கீழ் ஜாதிக்காரங்களுக்கும் ஒரு போட்டி நடக்குது. இதில் வந்து திருவிக்ரம் வந்து ஜெயிச்சிடறாரு. இது தாங்கிக்க முடியாத மேல் ஜாதிக்காரவங்க அடுத்தது என்ன பண்ணாங்க, இது கேம் ரீதியாக கொண்டு போகிறாங்க. கேம் ரீதியாக அதாவது இந்த கபடியை வச்சு பேஸ் பண்ணி இதை எப்படி மேலே கீழேன்னு பிரித்தாங்க, இதை எப்படி அவங்க மேலேருந்து இவங்களுக்கு என்னென்ன குடைச்சல்கள் கொடுத்தாங்க, இவங்க எப்படி அதை மீண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸை வச்சு தான் அந்த படம் கதை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இதில் கிளைமேக்ஸில் எப்படி கொண்டு போய் முடிப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நீ மேலே நான் கீழே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டா கூட நம்ம ஃபைனலில் போய்ட்டு அதை பண்ணலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் லெவலில் விளாட்ற மாதிரி தான் கிளைமேக்ஸில், அதாவது இந்த ட்ரெய்லரோட எண்டில் காமிச்சிருப்பாங்க. ட்ரெய்லரோட எண்டில் காமிச்சிருப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது நமக்குள்ளே நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்க வேணாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் இப்போ மித்த டேரக்டர் மோகன்ஜிலாம் இருக்காங்க அப்படின்னா, முத்தையெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னா, இதே கதைக்களமாக இருந்தாலும் ஒரு ஃபைட்னா கத்திடுறா, வெட்டுறா, குத்துறா, முடிச்சுட்டு வாடா, நம்ம ஜாதி பெருமை பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் பட் இவர் எப்போதுமே வந்து நம்ம இதை ஜாதி இதெல்லாம் பார்த்து பேசாமல் நம்ம வந்து படித்தா நம்ம முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இவர் கொண்டு போயிருப்பார். ஏன்னா இந்த ட்ரெய்லரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பசுபதி வந்து இதில் வந்து வேணாண்டா இந்த வம்பு தும்பு எதுவுமே வேணாம், கபடி வேணாம், இதை விட்டு வெளில வா, வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரே வந்து உன்னால் முடியும்டா, நீ போ, உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து அடுத்த கட்டே வந்து இவர் வந்து யாரையும் அடிக்கிற மாதிரியோ இல்லை சண்டை போடுற மாதிரியோ இந்த மாதிரிலாம் எந்த ஒரு சீனும் வச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கையில் ஒரு கட்டு போட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. அதாவது வந்து நீ என்ன எவ்வளோ வேணால் அடிச்சுட்டு போ, நான் என்னுடைய திறமையை வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு காமிக்க மாட்டேன், நான் அதை விளையாடி தெரிய வைப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் கொண்டு போயிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.